அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் திதி சூன்யம்னா என்ன, அந்த திதி சூன்ய ராசிகள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி திதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். திதினா என்ன, திதி எப்படி உருவாச்சு, எத்தனை திதிகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி அந்த திதி சூன்யம், அதாவது சூன்யம் என்பது என்ன, இருள் நிறைந்ததுன்னு சொல்லலாம், ஒளி இழந்தது, அந்த பாவகம் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதான் இருட்டு திதி அப்படின்னா, நம்மளே ஒரு ரூம்குள்ளே இருக்கோம், லைட்டோடு இருக்கச்சே நம்ம வெளியே லைட் இல்லைன்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த கிரகங்கள் அதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் சூன்யமாகுதோ, அந்த ராசிகள், அந்த கிரகங்களும் அந்த கிரகங்களுடைய பலன்கள் முழுசாக பாதிக்கப்படும். இது எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள், சூரியன் சந்திரனை வச்சு தான் நம்ம திதியை நம்ம கணக்கிடுறோம் சரிங்களா. சூரியன் சந்திரன் ஒன்றா இருந்தால் அமாவாசை, அதுக்கப்புறம் சந்திரன் சூரியன் விட்டு கொஞ்சம் நவரிச்சு பிரதமை துதியை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பிரதமை அதே மாதிரி இந்த 14 திதிகள், இது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திதி சூன்யன்றது கிடையாது. அதே மாதிரி திதிகள் வளர்பிறை தேய்பிறை திதிகள் அது அப்படியே தான் இருக்கும். ஆக மொத்தம் அது 14 திதிகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. ஸோ இப்போ 14 திதிகள் சொன்னோம். இந்த 14 திதிகளுக்கு ஒரு சில ராசிகள் திதி சூன்யமாக அமையும் சரிங்களா. இந்த இது எப்படி திதி சூன்யம் ஆகுது அப்படின்னா, சூரியனோட ஒளிக்கதிர்கள் பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிரகங்கள் அப்படி இது பண்ணுற நிலைப்பாடில் சுற்றுறதுனால அந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் நிலையாக எல்லா ராசி மேலேயும் ஒரே நிலையாக படாது. அப்படி அது எந்த ராசிகள் மேலே ஒரு நாளும் ஒரு சில குறிப்பிட்ட ராசி மேலே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் முழுமையாக படாது. அப்படி முழுமையாக இருக்காத பட்சத்தில் அந்த ராசிகள் ஒளித்தன்மை இழந்துடும். ஸோ ஒளித்தன்மை இழந்ததுனால அதனுடைய பலம் குறைஞ்சிருது. அதனுடைய பலம் குறையிறதுனால அதனுடைய அந்த கொடுக்க வேண்டிய பலன்களை அதனால் சரியாக கொடுக்க முடியல. அப்போ அந்த இது பலம் இழந்துதான் காணப்படுது. அந்த அதை தான் நம்ம சூன்ய ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் பொதுவாக நம்மளே கூட இப்போ வண்டி ஓட்டினா கூட பெட்ரோல் ஃபுல்லாக இருந்தால் தான் வண்டி ஓடும், பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நின்று ஒரே இடத்துல நிற்கிறது இல்லையா. அப்போ அதை திரும்பி இது பண்ண. அதே மாதிரி இந்த ஒளிக்கதிர்கள் அதுக்கு அது மாதிரி ஃபுட்டு சூரியனோட ஒளிக்கதிர்கள் இந்த ராசிகளுக்கு முக்கியத்துவம். அந்த ஒளிக்கதிர்கள் எந்த ராசிகளை படாமல் இருக்கோ அந்த ராசிகள் சூன்ய ராசிகளை கதைப்படுது. அப்படி சூன்ய ராசிகளை பார்க்கச்சு அந்த ராசியினுடைய தன்மைகள் குறைந்து அது தர வேண்டிய பலன்களை தராமல் போயிடும் சரிங்களா. ஆனால் இந்த திதி சூன்யத்தில் உங்களுக்கு இப்போ கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரகங்கள் அதில் உங்களுக்கு சுபர்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலாம். அதே அந்த சுபர்கள் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூன்ய ராசிகளில் பாபர்கள் இருந்துச்சு அப்படின்னா நிற்கும் நன்மை. ஆனால் அந்த பாவர்கள் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்காது, கெடுபலன்களே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ இந்த ராசிகள் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த திதியில் எந்தெந்த ராசிகள் உங்களுக்கு திதி சூன்யம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திதி சூன்யம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ராசி தான் வரும். சூரியனுக்கு பார்த்தா சிம்ம ராசி, சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா கடக ராசி மட்டும்தான் இருக்கும். மற்ற 5 கிரகங்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 ராசிகள் வரும். ஸோ அப்படி 2 ராசிகள் வரைச்சு இந்த திதி சூன்யமானது பாதிக்கப்படும் போது எந்த ராசியை பாதிக்கப்படுமா, 2 ராசியுமே பாதிக்கப்படுமா, அல்லது ஏதாவது ஒரு ராசி மட்டும் பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும் சரிங்களா. அதே போல் உங்களுக்கு இன்னொரு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த ராசிகளில் எந்த ராசி அந்த ராசி பாதிக்கப்படுன்ற கொஸ்டின் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போது இது எப்படி அப்படின்னா, இது உங்களுக்கு
இப்போது உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ வந்து சுக்கிர பகவான் எடுத்துக்கோம். சுக்கிர பகவானோட ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்து துலா ராசி வரும். அப்போது இந்த திதி சூன்யாதிபதி வந்து சுக்கிர பகவானாக வரும்போது அவருக்கு வந்து ரெண்டு ராசியும் ஒரே சமயத்தில் வராது. குருவும் புதனும் தவிர மற்ற கிரகங்கள் 3 கிரகங்களுக்கு ஏதாவது ஒரு ராசி தான் வந்து உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகும். சரிங்களா? அதே மாதிரி அந்த பாதிப்புக்குள்ளாடச்சே வந்து அந்த ராசி மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு அடையும். அதே மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்காரோ அந்த பாவகத்திலே வந்து ஒரு சில தடைகள் வந்து நம்மளுக்கு அந்த ராசி தசா காலங்களில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை மாதிரி தான் வந்து உங்களுக்கு இது இருக்கும். இப்போ வந்து ஒரு ராசிக்கும் வந்து ஒரு திதிக்கும் எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படுது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக இப்போ நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போது இதில் பார்க்கச்சே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி வரும். இந்த பிரதமை திதி இந்த பிரதமைக்கும் அப்புறம் துவாதசி இந்த 2 திதிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா துலா ராசியும் உங்களுக்கு மகர ராசியும் வரும். ஸோ அப்போ துலா ராசின்னு பார்க்கச்சே வந்து சுக்கிர பகவான் வருவார், மகர ராசின்னு பார்க்கச்சே வந்து சனி பகவான் வருவார். ஸோ இந்த பிரதமை அண்டு துவாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு துலா ராசி அண்ட் மகர ராசி வந்து திதி சூன்யமாகவும், சனி பகவானும் சுக்கிர பகவானும் வந்து உங்களுக்கு திதி சூன்யாதிபதிகளும் வருவாங்க. அப்போது இந்த சனி பகவானோ இந்த சுக்கிர பகவானோ வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் அதே நல்ல நிலைகள் இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய பாதிப்புகள் சனி பகவானால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அதே சனி பகவானோ இல்லை சுக்கிர பகவானோ வக்ரம் அடைந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த பலன்கள் வந்து இவங்களுக்கு நன்மையே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 திதி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு துவாதசி துவாதசி துதியை திதியும் ஏகாதசி திதி இந்த 2 திதி வரும். துதியை திதி ஏகாதசி திதி இந்த 2 திதிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் வந்து உங்களுக்கு திதி சூன்யமாக வரும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், புதனுக்கும் குரு பகவான் தான் வந்து 2 ராசிகளும் ஒரே சமயத்தில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கச்சே இந்த துதியை திதி ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2 ராசிகளான தனுசு ராசி அண்ட் மீன ராசி இந்த 2 ராசியும் வந்து திதி சூன்யமாக வரும். ஸோ அப்படி திதி சூன்யமாக வரச்சே வந்து அந்த திதி சூன்யாதிபதி குரு பகவானே வருவார். இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த குரு தசையில் வந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த குரு வந்து வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தார் அப்படின்னா நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். அதே இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். அந்த 2 ராசிகள் இருந்தால் எப்படி நான் சொன்னேன், இந்த 2 ராசிகள் தனுசு ராசியோ இல்லை மீன ராசி 2மே வரும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த லக்ன ரீதியாக எந்த பாவகம் முதல் வருதோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னம் வச்சுக்கோம். இப்போ சிம்ம லக்னம் எடுத்தோம் அப்படின்னா தனுசு ராசி முதலாக வரும். அப்போது அந்த தனுசு ராசின்றது 5ஆம் பாவகம் வரும். ஸோ அந்த 5ஆம் பாவகம் ரீதியான தடைகள் 5ஆம் பாகியம் என்ன, புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம், இதெல்லாம் பொதுவாகவே வந்து குரு பகவான் வந்து நம்ம தனக்காரகன் புத்திரக்காரகன் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த விதைகள் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துலேயோ இல்லை வந்து அவங்க தனத்துலேயோ இல்லை குடும்பத்துலேயோ வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த குரு பகவான் வந்து 8வது இன்னொரு ஆதிபத்தியம் பெற்ற 8வது வீடாக வருது. ஸோ அந்த 8ஆம் வீடை வச்சு அந்த இடத்தினுடைய பாதிப்புகள் அந்த ஜாதகருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இருக்காது, குறைஞ்ச அளவில் இருக்கும். அதான் அதனுடைய காரகத்துவங்கள் வந்து 8வது பாவத்துக்கான காரகத்துவங்கள் வந்து இந்த ராசியிலேயே சேர்ந்து அனுபவிச்சுருவாங்க. அந்த பாவத்திலேயே 5ஆம் பாவத்திலேயே அதை மாதிரி தான் வந்து இந்த இதில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த திதியை திதிக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிம்ம ராசி மகர ராசி வரும். இங்கே வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் வந்து திதி சூன்யாதிபதிகளாக இந்த திதிக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போது சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதிக்கு பார்த்திங்கன்னா ரிஷப ராசியும் கும்ப ராசியும் வரும். இங்கேயும் வந்து பார்த்தா அதே மாதிரி வந்து உங்களுக்கு சனி பகவானும் சுக்கிர பகவானும் தான் வந்து உங்களுக்கு திதி சூன்யாதிபதிகளை வருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பஞ்சமி திதி அஷ்டமி திதி இந்த 2 திதிக்கும் பார்த்திங்கன்னா வந்து மிதுன ராசி கன்னி ராசி. ஸோ இது 2 வந்து புதனோட வீடு. ஸோ இந்த திதி சூன்யாதிபதியாக வந்து புத பகவானே வருவார். ஸோ புத பகவான் வரைச்சு அங்கே குரு பகவான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 ஆதிபத்தியங்களை எந்த ஆதிபத்திய ராசி முதல்ல வருதோ அந்த பாவத்தினுடைய பிரச்சனைகள் தான் வந்து அந்த தசா காலங்களில் அவருக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதே போல் தான் வந்து இந்த பஞ்சமி திதிக்கும் அஷ்டமி திதிக்கும் இந்த 2 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி தான் வந்து உங்களுக்கு இப்போ கெடுபலன்கள் அந்த ஜாதகர் கிடைக்கும் சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது இந்த சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி எடுத்திங்க அப்படின்னா வந்து மேஷ ராசியும் சிம்ம ராசியும் வரும். அப்போது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு இங்கே சிம்ம ராசின்றப்போ வந்து சூரிய பகவான். ஸோ சூரியனால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து கிடைக்காது. அரசாங்கம், தந்தை வழி, இதை மாதிரி இதில் நம்ம சொல்லலாம். மேஷராசின்னு வச்சா வந்து உங்களுக்கு அவனுடைய அது எத்தனை பாவம் வருதோ அந்த பாவக ரீதியாக இல்லை உடன்பிறப்புகள், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இந்த சப்தமி திதிக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியும் கடக ராசியும் வந்து வரும். ஸோ இங்கே வந்து சந்திர பகவான் வருவார். தனுசுன்னு வரைச்சா வந்து குரு பகவான். ஸோ இங்கே ஒரு ஆதிபத்தியம் தான் வருது. ஸோ அதனுடைய காரகத்துவங்கள் வந்து அது எத்தனை பாவம் வருதோ அதுக்கு எந்த அதிபதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த நவமி திதி, தசமி திதி, இந்த 2 திதிக்கும் பார்த்திங்கன்னா வந்து சிம்ம ராசியும் விருட்சிக ராசியும் வந்து உங்களுக்கு திதி சூன்யமாக வருது. ஸோ சிம்ம ராசி அப்படின்றப்ப அது சூரியனோட வீடு. இங்கே விருட்சிகம் அதேமாதிரி இங்கே செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் இது எந்த பாவகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாதிப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திரியோதசி திதிக்கு வரும். இந்த திரியோதசி திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் சிம்மமும் வரும். ஸோ ரிஷபம் பார்க்கச்சே வந்து உங்களுக்கு யாரோட வீடு? உங்களுக்கு சுக்கிரனோட வீடு. சிம்மன் பார்க்கச்சே வந்து உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூரிய பகவானோட வீடு. அதனுடைய பாதிப்புகள் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும். கடைசியாக இந்த சதுர்தசி திதிக்கு வரும். இந்த சதுர்தசி திதிக்கு தான் வந்து 4 ராசிகள், 4 கார்னர் ராசிகள் பாதிக்கப்படும். அதாவது புதனோட ராசியான மிதுனமும் கன்னியும், குருவோட ராசியான தனுசும் மீனம். ஸோ இந்த 4 ராசிகள் தான் வந்து பாதிப்புகள் உள்ளதாகும். பொதுவாகவே இந்த 14 திதிகளில் வந்து பார்க்கச்சு இந்த கடைசி திதி இந்த சதுர்தசி திதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் அதிகம் நிறைந்ததாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு ஏதாவது சுபத்தன்மை உள்ள கிரகங்களும் இந்த திதி சூன்யத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவகமோ அந்த காரகமோ அந்த ஜாதகருக்கு அதுவும் கிடைக்காத போயிடும். ஆனால் அந்த ஒரு கிரகம் வந்து இந்த திதி சூன்ய ராசியில் இருந்துச்சுன்னா அது சுபராக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து நன்மைகள் அந்த கிரகத்தினால நன்மைகள் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு இந்த திதி சூன்யத்தில் வந்து ஒரு சூரியன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ சூரியன் இருந்தார் அப்படின்னா சூரியனால் கிடைக்க வேண்டிய நன்மைகள், தலைமை பண்பு, அதிகாரம், அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது தந்தை வழி வருவதுகள், இதெல்லாம் வந்து கிடைக்காத போய்டும். மாறுபட்ட பிரச்சனைகளே வந்து உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சனி பகவான் எடுத்துப்போம். இந்த சனி பகவான் வந்து ஒரு திதி சூன்யத்தில் இருக்கார் அப்படின்னா சனி பகவானால் கிடைக்க வேண்டிய நன்மைகளே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து பாவ கிரகம். ஆனால் அதே அந்த சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு அந்த நன்மைகள் அதிகம் கிடைக்காது, பிரச்சனைகளே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாதிப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த எந்த ஒரு பாவகம் பாதிக்கப்படுதோ அந்த பாவகத்தினுடைய இப்போ பலன்கள் வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. ஆனால் அந்த ஜாதகரால் அந்த பாவத்துக்கு மற்றவங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஒரு சுருக்கமாக நம்ம திதி சூன்யம் என்னென்னு பார்த்தோம். வரும் பதிவுகளை வந்து ஒரு லக்ன பாவத்துலேருந்து 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்னு சொல்லிட்டு 12 பாவங்களுக்கும் வந்து ஒரு பாவகமாக நம்ம பார்த்து அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதற்குரிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம வரும் பதிவுகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதோட இந்த பதிவு முடியுது. நன்றி, வணக்கம்.